வாழ்வில் முன்னேற்புக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி கடந்த சில மாதமாக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி வந்துட்டுருக்கு மாதம் வந்து நம்மளோட P&L ஷோ பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் P&L வெரிஃபைட் P&Lலும் பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். லிங்க் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் இருக்கும், இந்த வீடியோஸ்லையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டே முடிய போகுது. இதில் மேலே உங்களுக்கு ஹைடாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒரு ப்ரைவேட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ்பைரி டே அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதில் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி இங்கே இருக்குது. ஸோ அதில் என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இது தான். இந்த RE 15 பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். டெல்டா 69%, இது வந்து 70% நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேவரெட்டு. ஸோ இதுவும் வந்து இன்றைக்கி டீசெண்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ எப்பயுமே இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எக்ஸாக்டாக நம்மளோட லைவில் இதே தான் ரெப்ளிகேட் பண்ணுமானா கிடையாது. சில டேஸில் மேபி நமக்கு லாஸஸ்லையும் போகலாம். அது நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேப்பர் டெட்டுக்கும் லைவுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் வரும், ஏன் வரும் அப்படின்ட்டு. இல்லை ரெண்டுமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் மேபி நமக்கு நம்மளோட லைவ் ட்ரேடில் ஒரு 500, 200 இல்லைனா 1000 மேபி அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்போ வந்து மார்க்கெட் ஆர்டரில் நமக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு தான். ஸோ மற்றபடி நமக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்டு எப்படி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்த்தா என்னுடைய இந்த ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா இதுதான் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நான் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இதை பேஸாக வச்சு தான் மற்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரைவேட் பர்பஸ்க்கு எல்லாமே அப்படி தான் ரெடி ஆகிருக்கு. ஸோ ஸ்டில் எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு இதிலலாம் ஸ்லிப்பேஜஸ் நிறையா விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஹை வாலட்டைல் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லலாம். ஸோ அதனால் எல்லாமே டெஸ்டிங்கில் இருக்குது. நடுவில் மட்டும் நான் நிறையா ரிஸ்க் எடுத்து நிறையா டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ரைவேட்டில். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 607 தான் வந்திருக்கு. ஸோ அதோட நமக்கு அது வந்து முடிச்சிடுச்சு. அது ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் ஓகே, எனியோ த டே எண்ட்ஸ் வித் க்ரீன். ஓகே, நம்ம இந்த மாதம் நமக்கு என்ன போயிருக்கு எப்படி என்ன பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய அப்ஸ்டாக்ஸுடைய பேக் எண்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறோம். டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்ரி மந்த் 17th தான் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் டேட் இங்கே 17 16 இருக்குது. செலக்ட் பண்ணியிருக்கோம். வச்சுட்டு கெட் ரிப்போர்ட் கொடுப்போம். என்ன நடந்தது, நான் என்னெல்லாம் சொதப்பினேன், எப்படியெல்லாம் ப்ராஃபிட் நமக்கு, என்னெல்லாம் நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ நான் என் கையில் இருக்கிற கேபிட்டல் படி பார்த்தா எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 16,000 வந்திருக்கு. கிராஸாக பார்த்திங்கன்னா 27,000 வந்திருக்கு. சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் பார்த்திங்கன்னா 10,600 வரைக்கும் எனக்கு சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் போயிடுச்சு. நெட் P&L 16,600 இருக்குது, விச் இஸ் ஓகே எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வைஸில் பார்க்குறப்போ இது எனக்கு ஓகே தான். என்னோடய ஓவரால் கேபிட்டலில் பார்த்தா இது அரௌண்ட் எனக்கு மோர் தென் 5% மேலே எனக்கு ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது. இதுவே நம்ம டிப்ளாய்டு கேபிட்டல் படி பார்த்தா எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகவே தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பட்ஜெட் தேவைப்படலை ரன் பண்ணும்போது. ஸோ எனியும் வந்து நம்ம ஓவரால் கேபிட்டல் வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட்டில் இருக்கிற கேபிட்டல் படி பார்த்தா இது எனக்கு ஒரு மோர் தென் 5% மேலே ரிட்டர்ன்ஸ். பெருசாக நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணல. இதில் நான் நிறைய நாள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து நமக்கு க்ரீனில் தான் இருந்தது. இதில் நமக்கு எங்கெல்லாம் பெரிய லாஸ், நம்ம மோஸ்ட்லி வந்து லாஸஸை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து நமக்கு லாஸஸ் போகும்போதும் தப்பிச்சிட்டோம். ஸோ இந்த டேயில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 14,000 கிட்ட லாஸ் போயிருக்கு. அது நம்ம ஓவரால் இந்த கண்டினியூஸ் கன்சிக்யூட்டிவ் ப்ராஃபிட்ஸ் வந்தது. ஸோ இந்த டேலையும் வந்து நம்ம லாஸ் அமௌண்ட் எக்ஸிட் ஆன உடனே இது எக்ஸிட் நம்ம பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. தென் 27 பார்த்திங்கன்னா ஒரு மினிமல் லாஸ் தான். ஸோ இதெல்லாமே நமக்கு ஓரளவுக்கு சின்ன லாஸஸில் தான் இருந்திருக்கும். பட் 4 இது ஆக்சுவலாக நமக்கு பிரேக் ஈவனில் முடிய வேண்டியது. நான் தான் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய லெவல் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த டேயில் ஹை ரிஸ்க்கு அண்ட் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியாக டிப்ளாய் பண்ணோம். ஸோ அது என்ன பண்ணுச்சு, எனக்கு ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் ஒரு 1,500 2,000 கிட்ட ப்ராஃபிட் போன ஒரு ட்ரேடு. தென் அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில் மாட்டிக்கிச்சு. அவன் பார்த்திங்கன்னா எனக்கு 27,000 மேலே லாஸில் போய் விட்டது. நமக்கு சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ்லாம் சேர்த்தா 28,000 வரைக்கும் அது போயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த லாஸஸை நான் கம்மி பண்ணியிருந்தேன், இந்த ஒரு 27,000 நான் கம்மி பண்ணியிருந்தேன் அப்படின்னாலே எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்கும். ஆக்சுவலாக அந்த டேயில் நான் அது க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் சரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு வேலை நமக்கு பார்த்திங்கன்னா லாஸஸை இழுத்து விட்டுச்சு. எனியோ அந்த நம்ம எல்லாமே லெசனில் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்னொரு நாளும் பார்த்திங்கன்னா லாஸஸ் எக்ஸிட் ஆக போகுதுன்ட்டு தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா எக்ஸிட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ஹை ரிஸ்க் ஹை வாலட்டைல் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ரன் பண்ணும்போது என்னால் ஃபுல்லாகவும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த டே பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய லாஸ் போயிடுச்சு. ஸோ மற்றபடி எல்லா டேவும் வந்து நம்ம அப்படியே தான் விட்டாச்சு. இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணும்போது நான் மேனுவலி க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து கேபிட்டலை முக்கியமாக சேவ் பண்ணி ஆகணும்.
ஸோ அதுக்காக நான் ஃபுல்லாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நான்லாம் கேட்டேன், அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோனோ இன் பிட்வீன் சடனாக ஓப்பன் பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓகே க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிப்போம். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஒரு 15,000 இதுலேயும் வந்து க்ளோஸ் பண்ணுது. பட் இதெல்லாம் விட்டுருந்தா கூட ரெக்கவர் தான் இருக்கும். பட் எனியோ என்னோடய லாஸ் அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் நான் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினச்சது 15,000. ஏன்னா அந்த ரிஸ்க் ரிவார்ட் படி பார்த்தா எனக்கு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா ஒரு 23,000லேருந்து 46,000 வரைக்கும் எனக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஆன் ஆவரேஜாக 23லேருந்து 35,000 வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதில் பாதி வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு 15,000 வரைக்கும் நான் ரிஸ்க் எடுத்து அந்த டேவை முடிச்சிட்டேன். அதுவும் நான் பேஷன்ஸோட வெயிட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரெக்கவர் தான் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தா எனக்கு மோர் தென் 20% மேலே எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கணும். பட் எனியோ நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ முடிஞ்சதை பற்றி நம்ம பெருசாக பேசியும் எந்த பயனும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய ப்ரைவேட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ இந்த டேஸ்லலாம் தான் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ரன் பண்ணியிருப்போம். நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதிலே வந்து ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஏன்னா இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைவேட் ஸ்ட்ராட்டஜிலாம் ரன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டேஸில் வந்து மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து நல்லா இருந்தது. அந்த டைமில் நமக்கு நல்லாவே ப்ராஃபிட்ஸ் வந்தது. ஸோ இந்த டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் தான், பெரிய அளவுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் இன்னும் எதுவுமே இல்லை. எனியோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 5% ரிட்டர்ன்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நமக்கு எப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஆல்கோ எடுக்கலாம். நம்மளோட ஆல்கோ கோர்ஸ் எடுத்து ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயிலும் அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா பேஷன்ஸோட ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் இன்ஃபோ செக்ஷன் இருக்குது. அந்த இன்ஃபோக்குள்ளே போயிட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பொறுமையாக டைம் எடுத்து கற்றுக்கோங்க. ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா டவுட்ஸும் நான் அதிலே போட்டு வச்சுட்டேன். நீங்கள் அதெல்லாம் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி ஆல்கோ எடுத்தால் ப்ராஃபிட் மட்டும்தான் வரும் அப்படின்ட்டுலாம் நான் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்கோவில் ப்ராஃபிட்டும் இருக்குது, லாஸும் இருக்குது. நீங்களே இங்கே பார்க்கலாம். நான் அதனால தான் இதெல்லாம் காட்டுறேன். எனக்கு இந்த மந்தில் இங்கெல்லாம் லாஸ் வந்தது அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 14,000 லாஸு கிராஸ் தான் பார்க்கணும். ஸோ அதேமாரி இதில் ஒரு 4,000 லாஸ். 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு 2,400 லாஸு. 4ஆம் தேதி 27,000 லாஸு. 8ஆம் தேதி 1,000 லாஸு, 1,200. 11ஆம் தேதி 15,000 எனக்கு லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லாஸஸை தான் நம்ம வந்து மெயினாக நான் காட்டுறேன். ஸோ ப்ராஃபிட்ஸ் கூட நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணுன்றது கிடையாது. நம்ம மோஸ்ட்லி நம்மளோட கேபிட்டல் கரையாமல் இருக்கணும். ஸோ அந்த கோலில் தான் இப்போதைக்கு நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எடுத்த ப்ராஃபிட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற கேபிட்டல் வச்சு நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணணும். என்னோடய ஃபுல் ஃபோக்கஸே வந்து எப்படியெல்லாம் ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதில். ஏன்னா இதுதான் அப்படி இனிமேட்டு நமக்கு ஆல்கோ தான் அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டுருக்க காரணத்தினால இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு தான் நம்ம இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் கிடையாது. ஏன்னா நமக்கு நம்மளோட கேபிட்டல் அண்டர் ரிஸ்க் தான். ஸோ நான் பேசிவ் இன்கம் மாதிரி ஒரு இடத்துக்கு நான் கொண்டுட்டு போகணுன்ட்டு தான் இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வர லாஸஸ் எல்லாமே நான் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராஃபிட்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்க்கலாம் கன்சிக்யூட்டிவாக ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு லாஸ் வந்தது கூட பெருசாக அஃபெக்ட்லாம் பண்ணலை. ஏன்னா இந்த ஒரு டேயில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. இதுவும் வந்து ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பர் டூப்பராக வந்து ப்ராஃபிட்டே அடிச்சிடுச்சு. இதில் நமக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கல. எடுத்ததே பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ட்ரேட் தான். அந்த 3 ட்ரேட்டில் இவன் தலைவன் ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா 30 எங்கேயோ தூக்கிட்டான் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இப்படியெல்லாம் வரும்னு நினச்சி தான் நம்ம 4ஆம் தேதி அண்டு 11ஆம் தேதி ரன் பண்ணேன். அந்த நாளில் எனக்கு பெரிய லாஸ் ஆல்ரெடி எடுத்த ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ எனியோ ட்ரேடிங் இஸ் அ கேம் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். முக்கியமான ஒரு விஷயம் கேபிட்டலை நம்ம லாஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் கோலும் அதுதான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரதான் செய்யும். ஓவரால் நம்ம அதை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம ஓவராக க்ரீட் ஆகாமல் இருந்தாலே போதும். ஸோ க்ரீட் ஆகும்போது தான் வந்து நானுமே ஸ்டில் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு நாள் இருந்தாலுமே அது நமக்கு மனசில் எமோஷன்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் நம்ம புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்கும், அடிபட வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப க்ரீட் ஆகாமல் நீங்களும் ட்ரேடை மேனுவலியும் பண்ணலாம், ஆல்கோலையும் பண்ணலாம். கூடிய சீக்கிரமே நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியும் வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கேபிட்டல் வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட் அரௌண்ட் 18-19 லேக்ஸ்லேருந்து 30 லேக்ஸ் வரைக்கும் நம்ம தேவைப்படுது. ஸோ அதுவும் லாட்ஸை பொறுத்து தான். ஸோ லாட் சைஸ் எல்லாமே என்ன ஏதுன்றதை நம்ம சீக்கிரமாக வந்து லான்ச் பண்ணுவோம். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். டாடா.